Hi everyone, welcome to Zero Gravity. Zero Gravity. Science and Technology Edutainment. 5G யூஸ் பண்ணால் கேன்சர் ரிஸ்க் இருக்குது. 5G மூலமாக பிரெயின் டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 5G உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை முழுசாகவே அழிச்சிரும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் வர்ற நிறுத்துற அவனை. இது எல்லாமே 5G பற்றி நாம் கேள்விப்படக்கூடிய நெகட்டிவான ரிவ்யூஸ். இது அதிகப்படியான மக்களோட மனசில் இந்த விஷயங்கள் எல்லாமே பதிஞ்சிருக்கு. ஸோ இது எல்லாமே உண்மைதானா அப்படின்றத இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஃபர்ஸ்ட் இது எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 5Gனா என்ன, 5G எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ வாட் இஸ் 5G? 5G அப்படின்றது 5G, 5 அப்படின்னா 5th, G அப்படின்னா ஜென்ரேஷன். நார்மலாக ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை சாஃப்ட்வேர்ஸ் ரிலீஸ் பண்ணுறதா இருந்தால் அதை வந்து வெர்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்லாம் வந்து நியூ வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. சேம் ஃபார் செல்லுலர் நெட்வொர்க் நம்ம ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2G அப்படின்னா செகண்ட் ஜென்ரேஷன், 3G தேர்ட் ஜென்ரேஷன். சேம் லைக் 5G அப்படின்னா 5th ஜென்ரேஷன். ஐ மீன் செகண்ட் ஜென்ரேஷனில் கூட அதிகமாக அப்கிரேட் ஆனது தேர்ட் ஜென்ரேஷன், தென் 4th ஜென்ரேஷன். இப்போ 5th ஜென்ரேஷன் ஆஃப் நெட்வொர்க்கை வந்துட்டு நம்ம எல்லா இடமும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த 5Gயோட யூஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஃபாஸ்டர் ஸ்பீடு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது வந்து லேக் ஆகாது. அதுக்கப்புறம் பெட்டர் கனெக்டிவிட்டி எல்லாருக்குமே கொடுக்க முடியும். இந்த 5G ஒர்க் ஆகணும் அப்படின்னா, மைக்ரோவேவ் ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கதிர்வீச்சு தேவைப்படுது. அதே மாதிரி வயர்லெஸ் நெட்வொர்க் ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கதிர்வீச்சு தேவைப்படும். ஸோ இந்த 5Gயில் என்ன கதிர்வீச்சு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ரேடியோ ஃப்ரீக்வன்சி, அது நம்ம 5Gயில் யூஸ் பண்ணுறோம். இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்படின்றது என்ன கைண்ட் ஆஃப் ரேடியேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் அயனைசிங் ஃபார்ம் ஆஃப் ரேடியேஷன். ஓகே, இப்போது நான் அயனைசிங் அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட், இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸில் 2 வகையான கேட்டகரிஸ் இருக்குது. அது எனர்ஜியை பேஸ் பண்ணியும் ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணி 2ஆக பிரிப்பாங்க. முதல் விஷயம் நான் அயனைசிங் ஃபார்ம் ஆஃப் ரேடியேஷன், இரண்டாவது அயனைசிங் ஃபார்ம் ஆஃப் ரேடியேஷன். ஃபர்ஸ்ட் நான் அயனைசிங் ஃபார்ம் ஆஃப் ரேடியேஷன் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். ஆரம்பிக்கலாங்களா? நான் அயனைசிங் ஃபார்ம் ஆஃப் ரேடியேஷன் அப்படின்னா என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம யூஸ் பண்ணுற லைட், ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், வைஃபை, இது எல்லாமே நான் அயனைசிங் ஃபார்ம் ஆஃப் ரேடியேஷன். அது ஏன் நான் அயனைசிங் ரேடியேஷன்ஸ்? ஏன்னா அதோட எனர்ஜி பவர் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதால் நம்ம உடம்புல உள்ள செல்ஸையோ இல்லை டிஎன்ஏவையோ டேமேஜ் பண்ண முடியாது. அதுதான் நான் அயனைசிங் ஃபார்ம் ஆஃப் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக அயனைசிங் ஃபார்ம் ஆஃப் ரேடியேஷன் அப்படின்னா என்ன? எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ், அது மாதிரியான ரேடியேஷன்ஸ் எல்லாமே நான் அயனைசிங் ஃபார்ம் ஆஃப் ரேடியேஷன். ஸோ இந்த கைண்ட் ஆஃப் ரேடியேஷன்ஸ்னால நம்மளோட உடம்புல உள்ள செல்ஸில் டேமேஜ் பண்ண முடியும். அதனால தான் அது அயனைசிங் ஃபார்ம் ஆஃப் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது 5Gயில் என்ன யூஸ் பண்ணுறோம்? ரேடியோ ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுறோம். ஸோ அது நான் அயனைசிங் ஃபார்ம் ஆஃப் ரேடியேஷன். எப்போவுமே ஒரு ரேடியேஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்கும். 5Gக்கு என்ன ரேஞ்ச் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 30 GHz இருந்து 300 GHz வரைக்கும் 5Gயில் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போ 5G ஆபத்தே இல்லையா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா 5G ஆபத்து தான். G எப்போ ஆபத்தாக மாறும் அப்படின்னா, இந்த 30 GHzலேருந்து 300 GHz வரைக்கும் உள்ள ரேடியோ ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுறப்ப எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த 300க்கு மேலே, ஐ மீன் 600 அந்த மாதிரி GHzல நம்ம யூஸ் பண்ணுறப்போ அது கண்டிப்பாக நம்ம உடம்புல அஃபெக்ட் பண்ணும். ஓகே, இப்போது நம்ம 5Gனா என்ன அப்படின்னு பார்த்தோம், அது என்ன யூஸ் பண்ணுது அப்படின்றத பார்த்தோம். இப்போது 5G எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். 5G மில்லிமீட்டர் வேவ்ஸை யூஸ் பண்ணுது ஹையர் ஸ்பீட்ஸ்க்காக. ஸோ அதனால் ஒரு பொருளுக்குள்ளே ஊடுருவ முடியாது. ஆனால் அந்த வேவ்ஸை சுவர்களாலோ அல்லது நம்மளோட தோள்களாலோ அப்சர்வ் பண்ணிக்க முடியும். ஆனால் ஒன்லி நம்மளோட வெளி தோள்கள் அதால் மட்டும்தான் அதை அப்சர்வ் பண்ண முடியுமே தவிர அதுக்கு மேலே ஊடுருவி உள்ளே போக முடியாது. இப்போ நம்ம 5Gனா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, என்ன கைண்ட் ஆஃப் ரேடியேஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்தோம். இதுக்கு எல்லாத்துக்குமே சயின்டிஃபிக் ப்ரூஃப் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதா அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். சயின்டிஃபிக் ப்ரூஃப்ஸ். முதல் விஷயம், த இன்டர்நேஷ்னல் கமிஷன் ஆன் நான் அயனைசிங் ரேடியேஷன் ப்ரொடெக்ஷன், ICNIRP அப்படின்றது ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்.
அவங்களோட வேலை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த நான் அயனைசிங் ரேடியேஷனால் எதுவும் பிரச்சனை வருதா அப்படின்றத அவங்க ரிசர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ எவ்வளோ ரேடியேஷன் எவ்வளோ ஃப்ரீக்குவன்சி யூஸ் பண்ணணும், எவ்வளோ ஃப்ரீக்குவன்சி கீழே யூஸ் பண்ணால் எந்த பிரச்சனையும் இல்லை, எவ்வளோ ஃப்ரீக்குவன்சிக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற கைட்லைன்ஸ் எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவங்க ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது மூலமாக அவங்க 5Gக்கு ஸ்ட்ரிக்டான கைட்லைன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த லிமிட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ரேடியோ ஃப்ரீக்குவன்சியால் நம்ம உடம்போட டிஷ்யூஸில் ஊடுருவவோ அதனால் நம்மளோட உடம்புல வெப்பத்தை ஏற்படுத்தவோ முடியாது. ICNIRPயோட கைட்லைன்ஸ் 5G எக்ஸ்போஷரை அன்ஹார்ம்ஃபுல் லெவலுக்கு வச்சுருக்குது. நெக்ஸ்ட்டாக WHO நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆர்கனைசேஷன், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். அவங்க ரிசர்ச் கண்டக்ட் பண்ணி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் இந்த வயர்லெஸ் டெக்னாலஜிஸ்னால எந்த வகையான உடல் உபாதைகளும் ஏற்படாது அப்படின்னு அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டாக US நேஷ்னல் டாக்சிகாலஜி ப்ரோக்ராம் NTP இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா இந்த ஆர்கனைசேஷன் இந்த அதிகப்படியான ரேடியோ ஃப்ரீக்குவன்சியை இந்த அனிமல்ஸ் மேலே லைக் எலிகள் அது மாதிரியான விலங்குகள் மேலே ஊடுருவ வச்சு இதனால மனுஷங்களுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுமா, கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ரிசர்ச் பண்ணி அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றதே அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. ICNIRP, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதுக்கப்புறம் NTP இவங்களோட ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்க்குறப்போ 5Gனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது. இதெல்லாம் பரவாயில்ல, 5Gனால் கேன்சர் வரும்னு சொன்னாங்க, பிரெயின் டேமேஜ் வரும்னு சொன்னாங்க, நோய் எதிர்ப்பு சக்தியை ஃபுல்லாக அழிச்சிரும்னு சொன்னாங்க. ஆனால் கொரோனா இந்த 5Gனால் வரும்னு சொன்னாங்க பாருங்கள், அதை மட்டும் நம்மளால் ஜீரணிக்கவே முடியல. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ ஃபைனலாக இந்த 5Gயோட ரேடியேஷன் ரொம்பவே லோ. அதனால் இதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா அது 30 GHzலேருந்து 300 GHz வரை தான் யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் ரேடியேஷன்ஸோட வேல்யூ அதிகமாகிற சான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்போது அதற்கான வாய்ப்பு இருக்குது. இதை பற்றின ஒரு விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். அதனால் இந்த வீடியோவை உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். இது போல் உங்களுக்கு சந்தேகம் உள்ள டெக் சம்மந்தப்பட்ட டாபிக்ஸ் அது எதுவானாலும் இருக்கலாம், டெலிகாம் சம்மந்தப்பட்டதோ அல்லது டெக்னாலஜி, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், இதை மாதிரி எது மாதிரியான டாப்பிக்காக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எந்த டாப்பிக்கில் அதிகமான கமெண்ட்ஸ் வருதோ அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நாங்கள் உங்களுக்கு தர ட்ரை பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.